வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு மோட்டரோலா டிவி வந்து ஒரு பிரச்சனையான நம்மக்கிட்ட வந்தாவே அது பிரச்சனை தான். ஒரு ப்ராப்ளத்தோடு வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணலாம். இதில் என்ன நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டல்லாக இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் வந்து தெளிவாக இருக்குது. நம்ம இது இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இதை ரெடி பண்ணுறதா இந்த வீடியோ. இது மேபி பேனல் சைடு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். சைடுக்கு ஆஃப் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். இல்லை பேக் லைட் ஏதோ ஒன்று இஷ்யூ ஆயிருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம அப்போ தான் ஒரு ப்ராப்ளம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரைக்கும் உங்களோட ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவியோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ரெடி பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55AUMG அப்படிங்கிறது அதனோட மாடல் நம்பர். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இது ஒன்றும் செக் பண்ணல, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத செக் பண்ணல. ஜஸ்ட்டு ஸ்க்ரூ மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஜஸ்ட்டு டோரை மட்டும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்போ போர்டு. எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் ப்ளஸ் வந்து மதர் போர்டு செக்ஷன் ரெண்டுமே வந்து ஒரே இதில் இன்பில்டாக வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் யூனிட்டு ப்ளஸ் வந்து ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இது பேக் லைட் பிரச்சனையா இல்லை பேனல் சைடு இஷ்யூவா அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பேக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பீக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் லைட் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேனல் சைடு பிரச்சனையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பேக் லைட் கனெக்டரை வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட்டரை போட்டு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் லைட் டெஸ்டரில் போடுறப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64.5 வோல்ட் வந்து எடுக்குது. அதே இது ஆப்போசிட் சைடில் நம்ம செக் பண்ணுறப்போ ஸ்டாண்டர்டாக நிற்காமல் 87, 90 அப்படி மாறிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டும் ஒரே ஈவனாக தான் எடுக்கும். ஏன்னா உள்ளே பேரலல் பண்ணியிருக்கிறப்போ உங்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் எடுக்கணும். இது ஒரு சைடு லைட்டு டேமேஜ் ஆகிருக்கிறனால இந்த மாதிரி வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுது. அதனால் இது பேக் லைட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். அதனால் இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பேக் லைட் மட்டும் உள்ளே செக் பண்ணிட்டு பேக் லைட் சேஞ்ச் பண்ணோம்னாவே ரெடியாக இருக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து மதர் போர்டு எதுவுமே நம்ம இது பண்ணாமல் டைரெக்டாக வந்து கீழே இருக்க எஃப்எஃப்சி கேபிள் ரெண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணோம்னாவே போதுமானது. அதே மாதிரி இது வந்து ஃப்ரேம்லெஸ் மாடலாகவே இருந்தாலும் இந்த இடத்துல சைடில் வந்து ஓப்பனிங் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே ஓப்பன் பண்ணிக்க முடியும். இவர் பேர் வந்து ஹரிஹரன், பார்த்துக்குங்க, ஸ்மைலி பாய். இவர் தான் இப்போ இந்த டிவி வந்து ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறாரு. ஓகே, நாங்கள் இப்போ இது பேனல் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு மேற்கொண்டு காமிக்கிறோம். ஏன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். இதில் இந்த கீல் பீடிங் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் வந்திருக்கும். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பராக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் பேனல் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணுறதுக்கும் நிறையா டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நிறையா டூல்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. அதனோட இது வேணும், ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒவ்வொரு டூலும் டிஃப்ரெண்ட்டான யூஸை வந்து நம்ம டைமிங்கை வந்து ரொம்ப சேவ் பண்ணுது. அதே மாதிரி பேனல் உடையாமல் சேஃபாக ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இந்த டிவி ஓப்பன் பண்ணுறதே இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நானும் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தயவு செஞ்சு டிவியை ஓப்பன் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு சைடு காடியை லாக்கை வந்து நம்ம ப்ராப்பராக ஓப்பன் பண்ணினாலும் டிஸ்பிளே வந்து உடையறக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்குது தெரியாமல் நீங்கள் லைட்டாக நம்பிட்டீங்க அப்படின்னாலும் பேனல் வந்து உடஞ்சிரும்.
அதனால் டிவி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இதை ட்ரை பண்ணுறது வந்து விபரீதத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெக்னீஷியனை காண்டாக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்மளோட சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஈரோட்டில் இருக்குது. ஈரோடு நியர்பை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சொல்லிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட அப்போவே ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்சால் நாங்கள் ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக. இப்போ நம்ம இது பேனலை சேஃபாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து பேனலை வந்து அந்த சைடு வைக்கிறோம். இது பேனல் எடுக்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லை அப்படின்னா வந்து இதை சேஃபாக இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சிரமம். இது காடி இருக்கிறனால நம்ம சேஃபாக அந்த காடி மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேனலை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த காடி இந்த இடத்துல தெரியுதுங்களா, அதே மாதிரி சுற்றியுமே வந்து இது பீடிங்லேயே வரும். இது ஃப்ரேம்லெஸ் இந்த டேப் இதை ஓப்பன் பண்ணி விட்டு எடுக்கிறது கொஞ்சம் சிரமங்கள் அதிகம். இந்த மாதிரி காடி டைப்பில் இருக்கிறப்ப நம்மளுக்கு பேக்லைட் ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இது ரிஃப்ளெக்டர் ஷீட்டை வந்து ஜஸ்ட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பேக்லைட் மாற்ற வேண்டிய பேக்லைட் ஏரியாவுக்குள்ளே போயிடலாம். இந்த ஷீட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏதோ ஒரு ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப இதாக தெரியும். அதனால் இதை ஹேண்டில் பண்ணுறதுமே வந்து ரொம்ப சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை கோடு இதான மாதிரி அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் புகைப்படிஞ்ச மாதிரி சில கேசஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம பென்சில் இரேசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணோம்னாவே போயிடும். அதை வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணுறதோ இல்லை குளின் வச்சு க்ளீன் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சாரையாக தெரியும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி பண்ணுறப்ப சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். அதே மாதிரி இது இப்போ இந்த பேக்லைட் இது ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஷீட்டு ரிமூவ் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்லைட்டை வந்து செக் பண்ணுறக்கு பாயிண்ட் கிடைக்கும். பேக்லைட் செக்கிங் பாயிண்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பேக்லைட் செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் செக்ஷனில் பேக்லைட்டு இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் செக்ஷனில் பிரச்சனை பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மட்டுமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணோம். இப்போ இதில் செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் இந்த சைடே செக் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா இந்த லைட்டில் ஒரு 2-3 எரியல, அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எரியாமல் தான் இருக்குது. இதுலேயுமே 2-3 இது வந்து எரியல. இப்போ இது ஆக்சுவலாக பேக் லைட்டு தான் இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த லைட்டை எடுத்துகிட்டு டோட்டலாக தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் பர்டிகுலராக ஒரு இதை மட்டும் இந்த மாதிரி வந்து இது பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த லைட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எரியறப்போமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் நடுவில் ஒரு லைட் எரியல, இது லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது தெரியுதுங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. வச்சோம் அப்படின்னா டக்குன்னு எரியும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா பேக் லைட் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் இந்த செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டாக எரியும், பிளிங்க் ஆகிறது அந்த மாதிரி இருக்காது. இப்போ இதில் வந்து சில கேசஸ் வந்து 2 ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஸ்ப்ளிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரே லைட்டில் 2 பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ இந்த கஸ்டமரே வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கேட்டார் அப்படின்னா, ஒரு இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, ஒரு சைடை மட்டும் நம்ம பேக் லைட் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. என்னோடய அட்வைஸ், பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு சைடை மட்டும் வச்சு நீங்கள் வந்து பேக்லைட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இந்த லைட் எல்லாமே வந்து ஒரே நாளில் தான் உள்ளே வந்து போட்டு டிவி ஆன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நீங்கள் போன ஒரு சைடு மட்டும் மாற்றினீங்க அப்படின்னா அடுத்த சைடு இப்போ தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அடுத்த சைடும் சீக்கிரம் வந்து போயிடும். அதனால் ஒன்ஸ் கழட்டினீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இருக்காது, தெளிவாகவும் இருக்கும். கிளாரிட்டி வைஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது. சில கேசஸ் வந்து வோல்டேஜ் எடுக்கிறதுமே வந்து மாறி எடுக்கிறத மாதிரி பிரச்சனை வந்து பேக்லைட் செக்ஷன் பிரச்சனை வரும். அதனால் ஒன்ஸ் கழட்டினீங்க அப்படின்னா டோட்டல் லைட்டையும் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். இப்போ இதனோட ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது ஜஸ்ட் அப்படியே டோட்டலாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சேம் இதே ஒரிஜினல் லைட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலதில் மெழுகு ஊற்றிருப்பாங்க.
அதுவுமே வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் ரிமூவ் பண்ணோம். ஷீட்லேயுமே வந்து அந்த மெழுகு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, எடுக்கிறப்ப ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். அது சேஃபாக ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இதனோட லைட் ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி செக் பண்ணுறப்ப என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த லைட்டை வந்து நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு வரும். இந்த லைட் நம்ம டைரெக்டாக கண்ணால் வந்து பார்க்கக்கூடாது. பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைவலி வரக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இந்த லைட் எரிஞ்சு தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெளிச்சம் வந்து ஒரே ஃபுல்லாக பிரைட்டாக தெரியும். இப்போ இதனோட ஷீட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டு பேனலும் எடுத்து மேலே ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ அவுட்புட் வருது அப்படிங்கிறதும் காமிக்கிறோம். இப்போ இதனோட ஷீட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேனலை அதனோட பொசிஷனில் கரெக்டாக கோர வைக்கிறோம். கோர வச்சு இதனோட பீடிங் லாக் மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாவே போதும். ஏன்னா நம்ம இது ஃப்ரேம்லெஸ் மாடல் அப்படிங்கிறனாலையும் இந்த இடத்துல காடி மட்டும் தான் ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரேம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனாலையும் ஜஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக இந்த காடியில் ஃபிட் பண்ணிட்டு பொசிஷனிங் மட்டும் பண்ணோம்னா போதுமானது. பொசிஷன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னாவே லாக் வந்து கரெக்டாக பீடிங்குள்ளே கொண்டுக்கும். இந்த பொசிஷன் பண்ணுறதுமே கரெக்டாக வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி, இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான வேலை தான் இதுவும். இப்போ இதில் வந்து அந்த காடி கரெக்டாக கோந்துருச்சு அப்படின்னா அதனோட பொசிஷனிங் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா பேனல் உடைஞ்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது. இதில் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சைடு கார்னர்லேருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கோந்துட்டே வரும். ரெண்டு சைடும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்து கோர வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு சைடு இருந்து போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அப்படியே ஒரே ஈவனாக அது பாட்டுக்கு பேனல் ஃபிட் ஆகிட்டே வரும். ரெண்டு சைடு இருந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காடி கேப் க்ரியேட் ஆகிரும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்த கார்னர் வரைக்கும் அப்படியே ஒரே ஃப்ளோவாக போகிறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பேனல் இப்போ வந்து பீடிங் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரேம்லெஸ் மாடலில் முந்தானேத்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து பேக்லைட் இன்னொரு டெக்னீஷியன்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த டேப் வந்து மேலே போடாமல் கொடுத்துட்டாரு, கழட்டிட்டு டேப் வந்து போடாமல் கொடுத்துட்டாரு. கழண்டு கீழே விழுந்து இந்த காஃப் எல்லாமே பிஞ்சு வந்துருச்சு. இப்போ அது பாண்டிங்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் வந்து இந்த ஃப்ரேம்லெஸ் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி மறக்காமல் இந்த டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் போட்டு விடுறதா பெட்ரு. ஏன்னா அந்த ஃப்ரேம்லெஸ் டேப் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி அந்த வெயிட்டை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த்து வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது வெளியே தன்னை போல் வந்துடும். அதனால் வந்து மறக்காமல் டேப் போட்டு கொடுக்கணும். கஸ்டமர்கிட்டையும் வந்து அதை ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் நாள் கழிச்சும் கூட எடுத்துக்கலாம், இப்போ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க ஏதாச்சும் தெரியாமல் எடுத்தாலும் பிரச்சனைகள் தான். இப்போ இதனோட ஸ்கீல் பாட்டம் பீடிங்கை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எஃப்எஃப்சி கனெக்ட் பண்ணி விட்டு டிவி ஆன் பண்ணி டிஸ்பிளே எல்லாமே பக்காவாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம் நம்ம. இது ஆக்சுவலாக நாங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இது காமிக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது எல்லாமே ஜஸ்ட்டு ஹேங் பண்ணி விட்டு கீழே ஸ்க்ரூ போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹேங்கிங் இதுவும் கரெக்டாக பொசிஷனிங் பண்ணல அப்படின்னா பேனல் பீடிங் வந்து கரெக்டாக கோராது. அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிவியை பொறுத்தளவு. அதே மாதிரி இந்த காடி ஏதாச்சும் வந்து உள்ளே உடஞ்சி நின்றுட்டு இருந்தது, கழட்டுறப்ப நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேனலை பிரேக் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு காடிஸ் எல்லாமே ப்ராப்பராக கழட்டுறோமா அப்படிங்கிறதும் சேஃபாக கழட்டணும். அதே மாதிரி சேஃபாக ஃபிட் பண்ணுறோமா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனோட டோட்டல் வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ அவுட்புட் கொடுக்குறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. முதலே நம்ம வீடியோ 3 நிமிஷத்துக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லாக காமிக்கல, ஜஸ்ட் அவ்வளோதான். பேக் சைடு திருப்பி வச்சு எஃப்எஃப்சி கனெக்ட் பண்ணி விட்டு டிவி ஆன் பண்ணி ப்ளோயர் போட்டு ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத வீடியோ வந்து காமிக்கிறோம். வீடியோ ப்ளே பண்ணுறப்ப என்ன மாதிரி கிளாரிட்டி வருது, ஏதாச்சும் டவுன் இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம கண்ணார பார்த்துருவோம்.
இப்போ நம்ம ப்ராப்பராக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு டிவி வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து தெளிவாக வராமல் ஒரே பிளாக் ஷேடட் இருக்கிற மாதிரி வந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் ஷேடட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு பக்காவாக வந்து டிவி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன் செகண்ட். கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4K கிளாரிட்டி எக்ஸாக்டாக என்னவோ அதே கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எந்த விதமான கிளாரிட்டி டவுனோ எதுவுமே இருக்காது. இது ஆக்சுவலாக 1080 இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 1080 கிடைக்குது. அதே இது வந்து 4Kயில் உங்களுக்கு ப்ளே ஆகக்கூடிய வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4K அவுட்புட் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைசா ஃபினாயில் விட பெட்டரா இருந்தா என் பேரை மாத்திக்கிறேன்.